சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வினர் இருக்கக்கூடிய திவினேஷ் வீட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு அன்பு பரிசா ஒரு சூட்கேஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த இதில் பார்க்க போறோம். ஜீ தமிழ் டெலிகாஸ்டான சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேல திவினேஷ் டைட்டில் வினரா வந்திருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில தனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு பாடகரா மட்டும் இல்லாம ஒரு நடிகரா ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதாவும் தான் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அது கூட பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் திவினேஷ் ஷேர் பண்ணியிருக்காரு. 70s பாடல்கள்ல இத்தனை அர்த்தங்களும் இனிமே இருக்குதுன்னு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்களுக்கு குழந்தைகளுக்கு கூட கேட்க வச்ச குரலுக்கு சொந்தக்காரர் தான் திவினேஷ். இசையமைப்பாளரும் பாடகருமா இருக்கக்கூடிய MS விஸ்வநாதன் உட்பட எக்கச்சக்கமானவங்க பாடல்களை பாடி எல்லோரையும் வேக்க வச்சவர் தான் திவினேஷ். அதனாலேயே சரிகமபா நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் திவினேஷ் பாடலை கேட்டு பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜீ தமிழ்ல சரிகமபா நிகழ்ச்சிக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியில சீனியர் அப்புறம் ஜூனியர்னு சொல்லி 2 பிரிவா நடத்திட்டு இருக்காங்க. அதுல இது வரைக்கும் நடக்காத அதிசயத்தை தான் திவினேஷ் செஞ்சு காமிச்சாரு. ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்னு சொன்னாலே அதுல மக்கள் மனசுல ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய பாடல்களை பாடினாதான் எல்லாரும் ரசிப்பாங்கிற கருத்தை திவினேஷ் மாத்திருக்காரு. இவருடைய பாடல்கள் பல தாத்தா பாட்டோட மனசுக்கு மருந்தா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு பேர குழந்தை இல்லையேன்னு நினைக்கிற அளவுக்கு பல பேர் வருத்தம் தெரிவிச்சாங்க. சரிகமபா நிகழ்ச்சி மூலயமா பலர் வீட்டு செல்ல பிள்ளையா வளம் வந்த திவினேஷ் இப்ப சரிகமபா சீனியர் சீசன் 5ல அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பத்தி இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டாரு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டப்ப எனக்கு தளபதி விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க. பிற்காலத்துல சினிமா நடிக்கிறத பத்தி ஆசை இருக்கான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கு. நான் சினிமா நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதுவும் நடிச்சா விஜய் கூட நடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திவினேஷ் அமைதியோட சொரூபமா சரிகமபா பார்த்த ரசிகர்களுக்கு இவருக்குள்ள நடிக்கிற ஆசை இருக்காங்கிற மாதிரி பிரமிப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு செய்தி போயிருக்குதான். தளபதி விஜய் அவர்கள் என்னதான் 90s 80s கிட்ஸை வெகுவா கவர்ந்த ஒரு பிரபல நடிகரா இருந்தாலும் கூட திவினேஷ் மாதிரி பல செல்ல பிள்ளைகளுக்கு ஒரு பிடிச்ச நடிகா தான் இருக்காரு. அந்த ஒரு காரணத்தால எப்பவுமே விஜய் அவர்களுக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்குமா. இன்னொரு பக்கம் சரிகமபா சீசன் 4 டைட்டில் அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட என்னைக்காவது ஒரு நாள் திவினேஷை பார்த்து அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்போ தாவேகா கட்சியில பிஸியா இருக்கிறதாலையும் படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறதாலையும் அதுக்கான நேரத்தை ஒதுக்க முடியலையா. அந்த ஒரு காரணத்தால தன்னோட மேனேஜர் மூலயமா திவினேஷ் வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஒரு அன்பு பரிசு ஒரு சூட்கேஸ் வச்சு அனுப்பியிருக்காரு. அதுல உன்னோட எதிர்காலத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலைத்துறையில நீ ஒரு பாடகரா மட்டும் இல்லாம நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஒரு நடிகராகவும் வர்றதுக்கு என் வாழ்த்துக்கள்னு சொல்லி தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதில் ஆட்டோகிராஃபும் போட்டிருக்காராம். இன்னொரு பக்கம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஃபியூச்சர்ல நாம சேர்ந்து நடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா என் கூட பல குழந்தைகள் நடிச்சிருக்காங்க, அந்த பட்டியல உன் பேரும் இடம்பெறுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காராம். இந்த ஒரு செய்தியால திவினேஷோட ஒட்டுமொத்த ஃபேமிலி ஹாப்பியில் இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.